கோவை விரும்புகிறாயா ஒரு நூலகத்தை பிச்சல் டெஸ் கார்டஸ் என்பவர் சொல்லியிருக்காங்க. இது வந்து என் மனசுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வாசிச்சோன்னே இந்த புத்தகத்தை வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. இப்போ கதைகளை பார்க்கலாமா? கிளியும் குயிலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அந்த கிளிக்கு வந்து குயில்மானிக்கு அழகாக பாடணும்னு ஆசையாக இருந்துச்சான். அந்த குயில் வந்து கிளிமானிக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சான். அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம போய் வனதேவதையை பார்ப்போம் அப்படின்னு கிளி வந்து குயில் கேட்டுச்சு. சரின்னு சொல்லி அவங்க போய் பார்த்தாங்க. என்னை குயில் மணிக்கு மாற்றிடு அப்படின்னு அந்த கிளி கேட்டுச்சான். என்னை கிளி மணிக்கு மாற்றிடு அப்படின்னு அந்த குயிலும் சொல்லிச்சான். அதுக்கடுத்து ரெண்டு பேரும் மாறிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கிளி வந்து அதோட கூட்டுக்கு போச்சான். அப்போ வந்து அதோட ரெண்டு குஞ்சியை வந்து இருந்தாங்க. அந்த ரெண்டு குஞ்சியை பார்த்தோன்னே அம்மான்ட்டே சொன்னாங்க. நீ அம்மா இல்லை எங்கள் அம்மா கீன்னு அழகாக பாடுவாங்க. நீ கூக்குன்னு பாடுற, எங்கள் அம்மா அழகா இருப்பாங்க, நீ கருப்பா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உங்க அம்மா அப்படின்னு சொல்லிச்சான். நீ என்னை ஏமாத்துறேன்னு அந்த ரெண்டு குஞ்சியும் அவங்க அந்த கிளியை விரட்டி அடிச்சிருச்சான். அதுக்கடுத்து குயிலுக்கும் அதே தான் நடந்துச்சு. அது கூட்டுக்கு போகையில நீ என்ன எங்களை மறைஞ்சிருந்து பார்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கிளியை அந்த குயில் எல்லாரும் அடிச்சு விரட்டிட்டாங்க. விரட்டினதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஏன்னா கிளி அதோட அந்த குஞ்சுகளே அவங்க அம்மா ஏற்றுக்கல. ரெண்டு பேரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. திரும்ப ரெண்டு பேரும் வனதேவதையை பார்க்க போனாங்க. எங்களை மணிக்கே மாற்றிருங்க, நாங்கள் எப்பயுமே ஒரே மணிக்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து ரெண்டு பேரும் எப்பயுமே கிளி எப்பயும் போல அழகாக கீக்கின்னு படித்தா குயில் எப்பயும் போல கூக்கின்னு பாடி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. இந்த கதையோட நீதி வந்து நம்ம எப்பயுமே நம்மளாவே இருக்கணும். கடவுள் நம்மளை ஒரு